வணக்க நண்பர்களே, இன்றைய சதுரங்கத்தில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறேன். அதாவது முன்னாடி உள்ள டிஎம்கே ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நான் வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து அரசியல் காலத்தில் கொந்தளிப்புடன் காணப்படுவதை பார்க்க முடியுது. அதாவது வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தால் முன்னாடி ஆட்சியில் நடந்த ஊழல்கள், முறைகேடுகள் அனைத்தும் வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு எதிர்க்கட்சிகள் மத்தியில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதாவது புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற தாவேக அரசு முந்தைய டிஎம்கே அரசின் செயல்பாடுகள், நிதிநிலை, கடன் சுமை, திட்டங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்றவற்றை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் பல அரசியல் மற்றும் நிர்வாக விளைவுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. எளிமையாக சொல்லப்போனால் வெள்ளை அறிக்கை என்பது அரசின் அதிகாரப்பூர்வ விளக்க ஆவணம் என்று சொல்லப்படுகிறது. இதில் முந்தைய அரசின் நிலையை பற்றி தற்போதைய அரசின் பார்வை விரிவாக இடம்பெறும் என்றும் சொல்லப்படுது. அதாவது முந்தைய அரசில் என்னென்ன பண்ணாங்க, நலத்திட்டங்கள் என்னென்ன செஞ்சாங்க, எவ்வளோ கடன் வாங்கினாங்க, அப்போது அவங்க ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த தமிழ்நாட்டின் கடன் சுமை எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று விடாமல் டீட்டெயில்டாக ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறது தான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை விடுவதற்கான அவசியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுக கட்சியும் சரி, அதிமுக கட்சியும் சரி, தாவேக கட்சியும் சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறேன், மக்களுக்கு இலவசங்களை வாரி வழங்குறேன்னு சொல்லி நிறைய தேர்தல் அறிக்கையை விட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ விஜய் அவர்களும் மக்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்ய போகிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி மாதம் 1000 ரூபா கொடுக்கப்பட்டது. அதை நான் 2 மடங்காக இல்லை 2.5 மடங்காக மாற்றி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா மாதம் தரேன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார். இந்த நலத்திட்டம்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக தமிழகத்தின் நிதிநிலை ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இருக்கிற நிதிநிலை பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் தொகையில் இருக்கிறதால இந்த நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணுறதுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார். இந்த விஷயத்தை திமுகவின் தலைமை, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அது என்னப்பா, நீ பாட்டுக்கு மக்களுக்கு வாரி வழங்குறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த, அந்த தொகையை தர முடியல, அட்லீஸ்ட் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தொகையாவது கொடுத்துட்டு வரலாமே, அதாவது மாதம் 1000 ரூபா கொடுக்கலாமே, அதையே நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மக்கள் மத்தியில் தாவேக அரசு சிறப்பாக செயல்படலை, விஜய் அவர்கள் சிறப்பாக செயல்படலை, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கறதுக்கு மனசு வரலைங்கிற மாதிரி விஜய் மீது ஒரு அட்டாக் செய்து தான் அந்த விமர்சனத்தை வச்சாங்க. உடனடியாக விஜய் அவர்களும் ஏற்கனவே கூட்டணி கட்சி சார்பில், அதாவது ஆதரவு கொடுக்குற கட்சி சார்பில் முன்னாள் டிஎம்கே ஆட்சி நான் செஞ்சுட்டு வந்த நலத்திட்ட உதவியை தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் விஜய் அவர்களும் பெரிய மனது பண்ணி டிஎம்கே ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அதே 1000 ரூபா தொகையை நானும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வராரு. ஆனால் இந்த விஷயத்தை டிஎம்கே நமக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா நம்ம கொடுக்குற கோரிக்கைக்கு ஆளுங்கட்சி அடிபணியுது. நாம் ஆதரவு கட்சி மூலமாக கொடுத்த அழுத்தத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா அடிபணிதுன்னு சொல்லி அவங்களுக்கு இது வெற்றியாகவே கொண்டாடுறாங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நான் மனசு வைக்கணும், நான் மனசு வைக்கலைன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. இதே அம்மையார் ஜெயலலிதா அம்மையாராக இருந்தால் உங்கள் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக நான் ஆட்சிக்கு வந்தேன், என்னுடைய திட்டத்தில் என்னுடைய வாக்குறுதியை செயல்படுத்துறது தான் நான் ஆட்சிக்கு வந்தேன், அதனால் உங்கள் திட்டத்தை காலாவதி ஆக்கிடுவேன்னு சொல்லி அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் விஜய் அப்படி பண்ணல. இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நலத்திட்ட உதவியை பெரிய மனசு பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு வராரு. இருந்தாலும் இந்த இடத்துல நான் அறிவித்த 2500 ரூபா திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் முனைப்பாக இருக்கார். அதுக்கு முன்னாடி அரசோட நிதி நிலைமை என்ன, நான் எதுக்காக காலதாமதம் படுத்துகிறேன், மக்கள்கிட்ட கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கன்னு எதுக்கு சொல்கிறேன், அதுக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கிறேன். ஏன்னா அரசில் கஜானா காலியாக இருக்குது, தொகை கம்மியாக இருக்குது, அதனால் மக்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்லையா. அதுக்காக மக்களுக்கு எல்லாம் தெரியணும், நிதி நிலைமை எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்காகவே இந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கிறதா தாவேக தரப்பில் சொல்கிறாங்க. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ்நாட்டு அரசு இப்போ 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறதால உடனடியாக மாதம் 2500 ரூபா கொடுக்குற திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முதலமைச்சரால் இப்போ முடியல, கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்போன்னு சொல்லி மக்கள் இடம் கொடுப்பாங்க, மக்கள் தான் எஜமானர் அப்படின்னு சொல்லி பார்க்குறதால வெள்ளை அறிக்கை வெளியிட்டுருவோம். ஏன்னா மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க, இல்லைன்னா எதிர்கட்சிகள் இல்லாத போலாதெல்லாம் திரிச்சு மக்களை திசை திருப்பி விடுவாங்கன்னு சொல்லி
சொல்லி தாவேக தரப்புல நினைக்கிறதால வெள்ளை அறிக்கையை சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அறிவுறுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் நினைச்ச மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாம் விஜயை குற்றம் சுமத்துறாங்க. அதாவது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க, பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் விஜயை இப்போ குற்றம் சாட்டுறாங்க. விஜய் ஆட்சி அமைச்சு 10 நாட்கள் தான் ஆகுது. 10 நாட்களில் அவர் தினமும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. ஆனால் அவருடைய செயல்பாடு எல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபட்டு தான் வருது. மக்கள் விஜய் சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு, இந்த ஆட்சியை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுறதையும் பார்க்க முடியுது. ஆனாலும் எதிர்க்கட்சி அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அதாவது ஆளுங்கட்சி என்னதான் நல்லது செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்லி அடித்து பேசணும், அப்போ தான் மக்கள் மத்தியில் நாம் நிலைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சிறப்பான முறையில் அவங்களுடைய குறை சொல்கிற வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. அதாவது விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா? ஏற்கனவே விஜய் தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு சொல்லி நாங்களாம் சொல்லியிருக்கோம், அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி நிதி சுமையில் இருக்குது, கடன் சுமையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு வராரு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கப்பா, நாங்கள் டிஎம்கேவை மிஸ் பண்ணிட்டோம், தெரியாதனமாக இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டுறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2500 ரூபா மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு சொன்ன மாதிரி மாதம் 2500 ரூபா கொடுத்துட வேண்டியதானே. இப்போது நம்ம கொண்டு வந்த திட்டமான மாதம் 1000 ரூபா கொடுக்குற திட்டத்தை தான் அமல்படுத்துகிறாங்க. ஆக மொத்தத்தில் மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, தெரியாமல் நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போடாமல் இருந்துட்டோமே சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்த விஜய் உடனடியாக வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணணும். வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் மட்டும்தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிகள் நாளுக்கு நாள் மக்களை திசை திருப்புற வேலை சரியாக பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஒன்றும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயை மாதம் மாதம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏமாற்ற கிடையாது, கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்கோம். அதுக்குள்ளே இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி உடனடியாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கிற பணி ஈடுபடணும். அப்போ தான் மக்களுக்கு உண்மையான நிதி நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லி தெரிய வரும்னு சொல்லி இப்போது வெள்ளை அறிக்கை தயாரிக்கிற பணியில் ஒவ்வொரு துறையும் செயல்பட்டு வரதா கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடியும் ஆளுகிற கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி மேலே பழியை சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் 2001 அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது அதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதன் பிறகு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்தது. அதன் பிறகு 2021 திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மேலே பழி சொல்லி அந்த அரசின் செயல்பாடை பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்படி ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சின்னு சொல்லி மாறி மாறி வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தினாங்க. அதே பாணியில் இப்போது வெள்ளை அறிக்கை தயாரிக்கிற பணியில் விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. அதாவது இப்போதுள்ள சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன் சுமையில் இருக்கும் பொழுது மக்களுக்கு உடனடியாக நலத்திட்ட உதவிகளை செய்ய முடியல. ஆனால் இந்த எதிர்க்கட்சிகளெல்லாம் நான் டிலே பண்ணுறேன், என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. உண்மையாலுமே மக்களுக்கு என்ன நிலவரம், கஜானாவில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி தான் இப்போ வெள்ளை அறிக்கையை வெளியிடுறதுக்கான வேலையை ஈடுபடுறாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் திட்டமிட்டபடி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாருன்னா கண்டிப்பாக அரசியல் களத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும், சட்டசபையில் கடுமையான விவாதம் ஏற்படும். ஏன்னா ஆளுகிற கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி மேலே குற்றம் சுமத்துவாங்க, நீங்கள் பண்ண தப்பு இது, நீங்கள் இதில் முறைகேடு பண்ணியிருக்கீங்க, உங்களால் தான் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி தற்போதைய ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சியை குற்றம் சுமத்துவாங்க. அவங்களும் அவங்களுடைய தரப்பை விட்டு தர மாட்டாங்க, நாங்கள் சரியாக தான் பண்ணணும், நாங்கள் எந்த முறைகேடும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சரியான விவாதத்தை எடுத்து வைப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னா, விஜய் அவர்கள் அரசியல் காலத்துக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக முதலமைச்சராக வந்திருக்காரு. அவருக்கு அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் இப்போது ஏற்கனவே பழம் தின்னு கொட்டை போட்ட ஆண்ட கட்சி அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் விஜய்க்கு சரம் மாதிரியாக கேள்வி எடுப்பாங்க. அதெல்லாம் எப்படி சமாளித்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிறது தான் இதில் சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுது. ஒருவேளை வெள்ளை அறிக்கையில் முன்னாள் ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே மேலே குற்றம் சுமத்தினா கண்டிப்பாக அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் டிஎம்கேவுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வரும். முன்னாள் ஆண்ட கட்சி எந்த தப்பும் பண்ணல, அவங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க, இதுக்காக தான் கடன் வாங்கியிருக்காங்க, இந்த கடன் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டால் டிஎம்கேவுக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. வெள்ளை அறிக்கை மூலமாக இதுக்கு முன்னாடி இருந்த அரசு தவறு பண்ணியிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சா மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லப்படுது. முதல்ல விசாரணை பண்ணுவாங்க, அதன் பிறகு கணக்காய்வு பண்ணுவாங்க,
அதன் பிறகு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவாங்க. அதன் பிறகு ஊழல் தடுப்பு அமைப்புகளின் விசாரணை போன்றவை நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெள்ளை அறிக்கை வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் இது போல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு சில பொருட்களுக்கு வரியை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது. சில நலத்திட்ட உதவிகளை ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த நலத்திட்டங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. புதுசாக வந்து கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசு மேற்கொள்ளும் செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. பழைய திட்டங்களை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து ஏன் இப்படி செய்கிறீங்க, முன்னாடி உள்ள ஆட்சியெல்லாம் இப்படி செய்யலன்னு சொல்லி கேள்வி கேட்டால் அப்போது இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்தும். அதாவது முந்தைய அரசு அதிக கடனை விட்டுட்டு போயிருக்காங்க, அரசு நிதிநிலை ரொம்ப மோசமாக இருந்தது, பல திட்டங்களில் முறைகேடு பண்ணியிருக்காங்க, வருவாய் ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதனால் இது போல் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தில் அரசு இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பும் இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் வெள்ளை அறிக்கை என்பது முந்தைய ஆட்சியின் நிலையை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, தற்போதைய அரசின் கடின முடிவுகளுக்கு நியாயம் கூறும் அரசியல் ஆவணமாகவும் அது கருதப்படுது. ஆக மொத்தத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அதாவது அவர் அறிவிச்சிருக்கிற மாதம் 2500 ரூபா மகளிர் உரிமை திட்டத்தை கொஞ்சம் டிலே பண்ணுவார். அப்படி டிலே பண்ணுனா எதுக்காக டிலே பண்ணுறேன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த வெள்ளை அறிக்கை இருக்குது. வெள்ளை அறிக்கை மூலமாக மக்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அரசு வந்து தாமதப்படுத்துறதுல நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து அரசுக்கு நல்ல பேர் தான் கூடும். அதனால தான் வந்து இப்போது உள்ள நிதி நிலைமையில் 2500 ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அரசு இல்லை, அதனால் கொஞ்சம் டைம் கேட்டிருக்குங்கிற மாதிரி தாவேகா சார்பில் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை மூலமாக தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சுமத்த போகிறாரா, இல்லை வெள்ளை அறிக்கை மூலமாக எல்லா உண்மையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி நாம் எதுக்காக டிலே பண்ணுறோம் அப்படிங்கிற உண்மையை மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் ஆதரவை விஜய் அவர்கள் பெறுவாரான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த அரசியல் களத்தில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்.